ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின்பக்க உயரம் அளவு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பாருங்கள், ப்ளவுஸை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுக்கிட்டு பாருங்கள், மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டரோட பாருங்கள், ஷோல்டரோட நடு சென்டர் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஷோல்டர்லேருந்து நடு சென்டர் வச்சுக்கிட்டு நம்ம கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அதை பாருங்கள், 15.25 இருக்குது. பின்பக்க உயரம் வந்து 15.25 இருக்குது. இந்த பாருங்கள், 15.25. பின்பக்க உயரம் வந்து 15.25 இருக்குது. இந்த பாருங்கள், ஷோல்டரோட நடு சென்டரில் டேப்பை வச்சுக்கிட்டு கீழே நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, பின்பக்கத்தில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக, ரொம்ப இழுக்கக்கூடாதுங்க, லைட்டாக இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். இந்த பாருங்கள், 15.25 இருக்குது. பின்பக்க உயரம் வந்து 15.25 இருக்குது. இப்போது பின் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், பின் கழுத்து வந்து இந்த பாருங்கள், மேலே ஷோல்டரில் டேப் வச்சுக்கிட்டு இந்த கழுத்து முடியுது பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் மார்க் பண்ணணும். இந்த பாருங்கள், பின் கழுத்து வந்து 8 இருக்குது. இந்த பாருங்கள், பின் கழுத்து 8 இருக்குது. இப்போ கைக்குழி மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், கைக்குழி இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டரில் பாருங்கள், டேப்பை இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கோங்க. நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாருங்கள், அந்த இடத்துல ஷோல்டரில் இந்த பாருங்கள், டேப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை அளவு மாறிடும். கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க. ஷோல்டரில் டேப் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், கையை இந்த பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி, ரொம்ப இழுக்காதீங்க. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி இழுத்துட்டு பாருங்கள், கைக்குழி இந்த பாருங்கள், கைக்குழி 6 இருக்குது. இந்த மாதிரி தான் பார்க்கணுங்க. இந்த பாருங்கள், மேலே ஷோல்டரில் கரெக்டாக அந்த டேப் வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், கை இந்த மாதிரி இருக்குல்ல, லைட்டாக கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துட்டு ஸ்கேல் வச்சு கூட பாருங்கள். இது பாருங்கள், கரெக்டாக 6 இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கரெக்டாக 6 இருக்குது. இந்த பாருங்கள், கரெக்டாக 6 இருக்குது. கைக்குழி வந்து 6. இப்போ முன்பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். எப்படி அளவெடுக்கலாங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இது தோல் கழுத்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வரும். இந்த பாக்ஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, அது இந்த பாருங்கள், தோல் கழுத்து வந்து எல்லாத்துக்குமே நம்ம நார்மலாக 2.5 தான் எடுப்போம். அந்த 2.5 வந்து தோல் கழுத்து 2.5. அது நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே 2.5 தான் எடுப்போம். தோல் கழுத்து வந்து 2.5. தோல் நீளம் வந்து இந்த பாருங்கள், தோல் நீளம் வந்து 2.5 இருக்குது. தோல் நீளம் 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலும் அதோட தோல் நீளம் வந்து உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலும் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்த அளவு வரும். எனக்கு தோல் நீளம் 2.5 இருக்குது. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு 3 மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ முன் கழுத்து மார்க் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், முன் கழுத்து அளவு எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதை பாருங்கள், மேலே இந்த ஷோல்டரில் இருந்து கழுத்து இந்த பாருங்கள், ரொம்ப இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தீங்கன்னா அளவு மாறிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், 6.25 இருக்குது. முன் கழுத்து 6.25 இருக்குது. பாடி சுற்றளவு எப்படி அளவு எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதோ பாருங்கள், பாடி சுற்றளவு அளவு எடுக்கிறதுக்கு கைக்குழி இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. டேப்பை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதோ பாருங்கள், லைட் இது அளவு எடுக்கும்போது பாடி சுற்றளவு அளவு எடுக்கும்போது இந்த கொக்கி தைச்சிருக்கோம் பாருங்கள், கொக்கி பெட்டி வச்சுருக்கோம், கொக்கி வச்சுருக்க இடத்துல அளவு எடுங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக வருங்க. இந்த பாருங்கள், கைக்குழியிலேருந்து கொஞ்சம் கீழே இந்த மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுக்கிட்டு இதை பாருங்கள்,
இந்த மாதிரி 10 வருது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக அந்த துணியை லைட்டாக இழுங்க, ரொம்ப இழுக்காதீங்க. இந்த மாதிரி லைட்டாக இழுங்க, இழுத்து பாருங்கள். இது பாருங்கள் 10 வருது. பாடி சுற்றளவு வந்து எனக்கு 10 இன்ச்சு இருக்குது. தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோன்னா அது உங்கள் விருப்பம் தான். நமக்கு துணி வந்து எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். நான் எப்போவுமே 2 இன்ச்சு தாங்க எக்ஸ்ட்ரா விடுவேன். பாடி சுற்றளவு வந்து 10 இருக்குது. 10 ப்ளஸ் தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு 12 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பட்டி மேல் உயரம் மார்க் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள், பட்டி மேல் உயரம் வந்து நம்ம கைக்குழி இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள் கைக்குழி இருக்கு இல்லையா, அந்த கைக்குழியிலேருந்து பாருங்கள், கைக்குழியிலேருந்து இந்த பட்டிக்கு மேலே இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் இது பட்டி மேல் உயரங்க. இதுதான் பட்டி மேல் உயரம். கைக்குழியிலேருந்து கைக்குழியிலேருந்து டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இது பட்டிக்கு மேலே இருக்கிற அளவு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பட்டி மேல் உயரம் தான். இப்போ பாருங்கள் 6.5 இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள் 6.5 இருக்குது. 6.5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 7.5, தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 7.5 மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவோ அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வருங்க. இது பட்டி. இப்போ பட்டி உயரம் எப்படி அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், பட்டி உயரம் வந்து எனக்கு 3.25 இருக்குங்க. இது பாருங்கள், தெரியுதா? 3.25 இருக்குது. 3.25 ப்ளஸ் 1 தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 4.25 மார்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இனி கை நீளம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை நீளம் வந்து இந்த பாருங்கள், கை நீளம் வந்து எனக்கு 5.25 இருக்குங்க. இந்த பாருங்கள், கை நீளம் வந்து இந்த பாருங்கள், மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி பார்க்கணும். லைட்டாக துணி இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்காதீங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா அளவு மாறிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. 5.25 இருக்குங்க. தோல் நீளம் வந்து கை நீளம் வந்து 5.25 இருக்குங்க. மேலே ஷோல்டர்லேருந்து பாருங்கள், மேலே ஷோல்டரில் இருந்து நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மேலே ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி டேப் வச்சுக்கிட்டு கை நீளம் பாருங்கள், கை முடியுது இல்லையா, அந்த இடம் வரைக்கும் இப்போ பாருங்கள், கை நீளம் 5.25 இருக்குது. 5.25 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அகலம் நம்ம எப்படி அளவெடுக்கணும்னு பார்க்கலாம். அகலம் வந்து மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அது பாருங்கள், மேலே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கைக்குழி முடியுது பாருங்கள், அந்த இடம் வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 7.25 இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? 7.25 இருக்குது. 7.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 8.25 மார்க் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறமா முன்கை சுற்றளவு இங்கே பாருங்கள், இதுதான் முன்கை சுற்றளவு. இது பாருங்கள், இதுதாங்க முன்கை சுற்றளவு. முன்கை சுற்றளவு வந்து 6 இருக்குங்க. இங்கே பாருங்கள், எனக்கு முன்கை சுற்றளவு 6 இருக்குது. நீங்கள் ரொம்ப துணி இழுக்க வேணால் லைட்டாக இழுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், முன்கை சுற்றளவு வந்து 6 இருக்குது. 6 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 7. அவ்வளோதாங்க. பாருங்கள், இது என்னோட சின்ன பொண்ணு அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறா. பெரியவா டிவி பார்த்துட்ருக்குறா. சிங்சான் ஓடிட்டுருக்குது, அதை பார்த்துட்ருக்குறா. இவா அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்கா. எப்படி இருக்கீங்க? பாருங்க, இதான் என்னோட பெரிய பொண்ணு. பாருங்க, சிங்சான் பார்த்துட்டு இருக்காங்க. சிங்சான் பார்த்துட்டு இருக்காங்க. சின்னவா இருந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கா. இவ சிங்சான் பார்த்துட்டு இருக்கிறா. கேட்டால் நாளைக்கு எழுதுறேன்றா.
மகேஸ்வரி கார்த்திகான்னு இன்னொரு சேனல் இருக்குதுங்க. அதுவும் என்னோடய சேனல் தான். நான் இது அளவு எடுக்கிறத பார்த்துட்டு அந்த சேனலில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதுவும் என்னோடய சேனல் தான், மகேஸ்வரி கார்த்திகா. இது கார்த்திகா மகேஷ்னு வச்சுருக்கேன். அதுவும் என்னோடய சேனல் தாங்க, மகேஸ்வரி கார்த்திகா. அது என்னோடய ஃபோனு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. அது ரெடி பண்ண கொஞ்சம் லேட்டானனால நான் இதில் மறுபடியும் இப்போ வேறு ஃபோன் வாங்கியிருந்தேன். அந்த ஃபோனில் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. அதுவும் என்னோடது தான். அதே மாதிரி இதுலேயும் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க.